guys, welcome back to Shiva M Kid Vlog. ஸோ இன்றைக்கி என்ன பார்க்க போகிறோம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா ஒரு 90s கிட் சாக்லேட் தான் பார்க்க போகிறோம். ஸோ நான் எங்களால் முடிஞ்ச அளவுக்கு 4 சாக்லேட்ஸ் வாங்கி வச்சுருக்கோம். ஸோ எல்லாமே நாங்கள் குட்டி ஷாப்பில் தான் வாங்கினோம். ஃபர்ஸ்ட் கேண்டி பாப் தான் பார்க்க போகிறோம். எங்களுக்கு கேண்டி பாப் ரொம்ப பிடிக்கும். எங்கள் மாமா ஃபாரின்லேருந்து வாங்கிட்டு வந்ததை சாப்பிட்டது. அது கொஞ்சம் பெரிய பாக்கெட். இந்த அஜிஃபான் சமயபுரத்தில் இருக்க அஜிஃபானில் வாங்கினது அதுக்கப்புறம் வாங்கவே இல்லை. அதுக்கப்புறம் சின்னதெல்லாம் நாங்கள் சாப்பிட்டது இல்லை. இப்போ தான் லோக்கல் கடை வரைக்கும் போயிட்டு சும்மா நாங்கள் பக்கத்தில் வந்து ஏதாச்சும் ஒரு பெரிய மார்க்கெட் போயிட்டு வரலாம், மாலுக்கு போயிட்டு வரலாம் அப்படின்னு சொல்லி நாங்கள் காரில் தான் போயிட்டு இருந்தோம். ஆக்சுவலி நாங்கள் சென்னை போகலாம் பெட்டி கடை மாதிரி இருந்துச்சு. அங்கதான் எங்க தாத்தா சொன்னாரு. ஸோ சென்னை போகலான்னு தான் நாங்கள் பிளான் பண்ணியிருந்தோம். ஸோ சென்னை போகலான்னு போகும்போது அங்கே ஒரு பொட்டி கடை இருந்துச்சு. ஸோ அப்போ எங்கள் தாத்தா சொன்னாங்க, இங்கே தான்ப்பா நாங்கள் நிறைய சாக்லேட்ஸ்லாம் வாங்குவோம், நல்லா இருக்கும்டா, இதெல்லாம் வாங்கி சாப்பிட்றீங்களான்னு கேட்டாங்க. ஸோ அப்புறமேட்டு தான் போயிட்டுலாம் வாங்கிட்டு வந்தோம் சிலது. சரி, இது நாங்கள் வந்து ட்ரை பண்ணப்போ செம்ம டேஸ்ட்டாக இருந்துச்சு, நிறையா இருந்துச்சு. அப்போதைக்கு எங்களுக்கு இது போதும். ஏன்னா கொஞ்சம் தூக்க கலக்கத்தில் இருந்தோம். சென்னை வரைக்கும் ட்ராவலாக போயிட்டு வரும்போது தான் செம்ம, அதுவும் காரில் தான் போகணும், எங்களால் உட்காரவே முடியல. அப்புறம் நாங்கள் பின்னாடி 2 சீட் இருக்கும், அதில் அப்படியே சீட்டாக உருவாக்கி படுத்துக்கிட்டோம். ஏன்னா பாக்ஸில் தான் எல்லாமே படுத்தனால அந்த பாக்ஸ் மேலேயே படுத்துக்கிட்டோம். அப்புறம் எங்களுக்கு தன்மை ஆயிடுச்சு. ஸோ இப்போ ஊருக்கு கதை பேச வரல, நம்ம நேராக வீடியோக்குள்ளே போகலாம். ஸோ கேண்டி பாப் செம்ம டேஸ்ட்டாக அந்த இருக்குது. ஸோ ஆனால் கொஞ்சம் ஸ்ட்ராங்காக இருக்குது. கவர் கொஞ்சம் ஸ்ட்ராங் தான், ஆனால் எனக்கு ஈஸி. பட் பிரித்து கையில் கொட்டிட்டு இருக்கேன். அப்போ தான் வாயில் வச்சு நல்லா இழுத்துக்கிட்டு இருக்கா. என்னடி பண்ணுறேன்னு கேட்டான். அண்ணே பிக்க முடியல. பிய்யு. Oh my god. கெஸ்ட் வந்திருக்காங்க நிறைய பேர். அதெல்லாம் தாண்டி கெஸ்ட்லாம் வந்திருக்காங்க. ஸோ அவங்க வந்தனால அதையும் தாண்டி உங்களுக்காக டப்பிங் கொடுத்துட்டு இருக்கோம். பிகாஸ் வீடியோ எடுத்து எவ்வளோ நாள் இல்லை நேற்றுக்கு தான் எடுத்தோம். பட் ஆனாலுமே எங்களால் டப்பிங் பண்ணாமல் போஸ்ட் பண்ணாமல் எங்களால் இருக்க முடியல. ஸோ அதனால் வந்து பண்ணிக்கிட்டு இருக்கோம். இப்போ வந்து நாங்கள் வாயில் போட போகிறோம். ஆமாம், எப்படி இருக்குன்னு தெரில. பெரிய பீஸ்லாம் அப்படியே வாயிலேருந்து ரத்தம் வர ஆரம்பிச்சிச்சு ஒரு நிமிஷத்தில். நுனினா மாதிரி இப்படி எரியும் பெரிய பீஸ் எல்லாம் இருந்துச்சு. ஸோ நெக்ஸ்ட்டு போலோ அப்படிங்கிற 5 rupees தான். அதில் 10 pieces இருக்கும். பாதி எடிட் பண்ணதுக்கப்புறம் இதை பெட்டிங் கொடுக்கலாம். அதான் எடிட் பண்ணது எல்லாம் டெலிட் பண்ணிட்டு பெட்டிங் இல்லை, டப்பிங். ஆமாம், நான் தெரியாமல் வாய் தவறி இருந்துச்சு காய்ஸ். பெட்டிங். ஸோ ஓகே, ஆயிடுச்சு. ஸோ வந்து இந்த சிப்ஸ் வந்து ரொம்பவே சூப்பராக இருந்துச்சு. பட் ஆனால் எங்களால் கடிக்க முடியல, இழுத்துக்கிட்டு இருக்க மாதிரி இருந்துச்சு. ஸோ லைக் இந்த சிப்ஸுக்கு வந்து 10 ஆஃப்டர் ஒரு 8 கொடுக்கலாம். பிகாஸ் அது இழுக்கவே முடியல, இழுக்கிறோம். அதனால அப்புறம் மாதிரி நமக்கு ஐயோ கோல் நாங்களே கஷ்டப்பட்டு. ஐயோ, நாங்கள் இதை சாப்பிடும் போது எங்களுக்கு பல்லு வலிச்ச வலி எங்களுக்கு தான் தெரியும். ஏன்னா அப்போ தான் நாங்கள் காலையில் பல்லுக்கு கேப்லாம் போட்டுட்டு வந்தோம், ஸ்டீல் கேப்பு. இப்போ கூட இப்போ நாங்கள் க்ளீன் பண்ணல, அதெல்லாம் க்ளீன் பண்ணிட்டு திரும்பி நாங்கள் போடணும். நெக்ஸ்ட் வீடியோ பண்ணுறப்ப நிறையா 90s கிட் சாக்லேட் வச்சு பண்ணுறோம். ஆமாம், அடுத்தது SRNO வீடியோ வரும்னு நினைக்கிறேன், தெரியல. ஸோ வரேன், பிகாஸ் கெஸ்ட் நிறைய பேர் வந்திருக்காங்க. ஸோ என்ன பண்ணுறதுன்னு தெரியல. ஆனாலுமே உங்களுக்காக நாங்கள் SRNO சேலஞ்ச் போடுறோம் காய்ஸ். ஸோ 5 rupeesக்கு இது எவ்வளவோ பெட்டர். அண்ட் இல்லை மசாலா தான் கைஸ் அப்படி டேஸ்ட்டாக இருக்குது. அந்த மசாலா வந்து எப்படி செஞ்சாங்கன்னே தெரியாது, அவ்வளோ டேஸ்ட்டாக இருக்கும். நாங்கள் வந்து இன்னும் வாங்கலான்னு தான் நினச்சோம். கடை கொஞ்சம் ரொம்ப தூரம். எந்த சைடுனா தெரியல, ஏதோ ஒரு ஊர். ஆனால் இங்கேருந்து கிட்டத்தட்ட ஒரு 25 கிலோமீட்டர் இருக்கும். 1 கிலோமீட்டர் தான் இருக்கும். 1 கிலோமீட்டர் வராது, 25 இருக்கும். ஸோ லைக் ரொம்ப சின்ன கடை தான். அண்ட் அதே மாதிரி போலோ அந்த கேண்டி பாப் எப்படி இருக்குன்னு நீங்கள் ஸோ லைக் இட், செம்ம டேஸ்ட்டாக இருந்துச்சு. கேண்டி பாப் வந்து ஐ லைக் இட் பிகாஸ் அது பாப் ஆகுறது எனக்கு கேண்டி பாப் பிடிக்கும். ஒன்று தான் வாங்கினோம்னா எனக்கு அவ்வளோக்கு சாப்பிட மாட்டேன். ஸோ கேண்டி பாப் செம்மையாகவே இருந்துச்சு, ஐ லைக் இட். அண்ட் தட் ரேட் ஃபார் கேண்டி பாப் 10 ஆஃப்டர் 10. நான் 10 ஆஃப்டர் 10 கொடுப்பேன். ஸோ அண்ட் வந்து போலோக்கு வந்து 8. அப்போ அந்த சாக்லேட் இப்போ நான் மட்டும் தான் சாப்பிட்றேன், உங்களுக்கு பிடிக்காதான்? ஸோ வந்து அந்த ஒரு சாக்லேட் வாயில் போட்டால் வெடிக்கல, அது பேர் என்ன? அதான் கேண்டி பாப், ஃபஸ்ட்டே சொல்லிட்டோம். இது வந்து லிப்ஸ்டிக்கு. ஸோ இது செம்மையாக இருக்கும், செம்மையாக இருக்குது. ஓகே, நான் என்ன போய் ஜூஸ் எடுத்துகிட்டு வர சொன்னேன், ஃப்ரிட்ஜில் இருக்குன்னு.
இப்போ அடுத்தது அதோட அலப்பறையை நீங்கள் பார்க்கலாம். கீதோட ஃபேஸ் ரியாக்ஷன் வரும் பாருங்க. அமக்கலமாக இருக்கும் அப்படியே. ஏ என்ன பண்ண? ஒன்றும் பண்ணல பாருங்க. சரி ஓகே. இப்போ வந்து கெஸ்ட்லாம் வேறு ஜூஸ் கேட்குறாங்க. நாங்கள் இன்னும் எதுவுமே வாங்கிட்டு வர்றோம். உங்களுக்காக டப்பிங் கொடுத்துருக்கோம். ப்ளீஸ் 50K சப்ஸ்கிரைபர் வரத்துக்கு ரீச் பண்ணுறதுக்கு சப்போர்ட் பண்ணுங்க. வெயிட் பண்ணு. கீதோட ஃபேஸ் ரியாக்ஷனை பார்க்கலாம் பாருங்க கைஸ். காய்ஸ் இந்த மாதிரி குடும்பப்படுத்தக்கூடாது அதனால எஸ்ஆர் சேலஞ்ச் பார்ட் 1ல பார்ப்போம் எப்படி அவங்கள குடும்பப்படுத்திருக்கேன்னு. அண்ட் செகண்ட் பார்ட் 2லையும் பாருங்க எப்படி இருக்கான்னு. ஃபர்ஸ்ட் பார்ட் 1ல வந்து ஓகே காய்ஸ், தேங்க்யூ ஃபார் வாட்சிங். ஸோ இந்த வீடியோ பிடிச்சி லைக் பண்ணுங்க, ஷேர் பண்ணுங்க, மறக்காம பெல் ஐகானை கிளிக் பண்ணுங்க.